ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றியின் விதைகள் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸில் 5th டாபிக் லெட்டர் ரைட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் என்னென்னு கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். லெட்டர் ரைட்டிங் வந்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இதை ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பிரிட்டிஷ் ஸ்டைல் ஒன்று சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ஸ்டைல் ஒன்று, அமெரிக்கன் ஸ்டைல் ஒன்று. நம்ம கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் ஸ்டைல். பிரிட்டிஷ் ஸ்டைல்னால் எப்படின்னா நம்ம ஸ்கூல்லலாம் எழுதியிருப்போம் தெரியுமா, ஃப்ரம்மு போட்டு ஃப்ரம்மு டூ லெஃப்ட் சைடில் ஃப்ரம் டூ அந்த மாடலில் வர்றது. அமெரிக்கன் ஸ்டைல்லாம் இப்போ மாடர்ன் டேஸில் எழுதுறது. ரைட் சைடு கார்னரில் ஃப்ரம் அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு எழுதுறது அமெரிக்கன் ஸ்டைல். நம்ம கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ணுறது பிரிட்டிஷ் ஸ்டைல் தான். பிரிட்டிஷ் ஸ்டைல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்டர் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங், அன்அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங். இப்போ வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது வந்து அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் மட்டும் தான் கொடுத்துருங்க. அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது, 10 டைப்ஸ் கிட்ட இருக்குது. அதில் என்னென்னா லெட்டர் டு எடிட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர், ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், என்கொயரி லெட்டர், ஆர்டர் லெட்டர், நிறைய டைப் இருக்குது. இது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே ஹையர் அஃபிஷியலுக்கு எப்படி லெட்டர் எழுதணும், நமக்கு சபார்டினேட்டருக்கு எப்படி லெட்டர் எழுதணுன்றலாம் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து லெட்டர் டு எடிட்டரும் கம்ப்ளைண்ட் லெட்டரும். லெட்டர் டு எடிட்டர் அண்ட் கம்ப்ளைண்ட் லெட்டர் பற்றி இன்றைக்கி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். வந்து ஒரு கொஞ்சம் ரூல்ஸ், ஒரு லெட்டர் ரைட் அஃபிஷியல் லெட்டர் ரைட்டில் ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸுன்னு இருக்கணும், எங்கே லெஃப்ட் சைடு என்ன வரணும், ரைட் சைடு என்ன வரணும், அது போலாம் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெட்டர், எது எங்கே வரணும், பஞ்சுவேஷன் மார்க் எப்படி போடணும், அதெல்லாம் தான் இருக்குது. மார்க் அலோகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அப்புறம் ஒரு டாப்பிக்கில் ஒரு எக்ஸாம்பிள் லெட்டர் பார்ப்போம். சரி, இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் 2ல் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2ல் டைட்டில் 5 3 கொஸ்டின் எழுதுகிற போல் இருக்கும். 20 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, 60 மார்க் நம்ம எழுத போகிறோம். மற்ற 4 டாப்பிக்கை பார்க்குறப்போ இது நம்ம கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா என்னென்ன டாப்பிக் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்படியே போய் எழுத போகிறோம். டைம் கன்சப்ஷன் நமக்கு இது கம்மியாகும். ஏன்னா லெட்டர் என்ன தான் அப்படியே எழுதினாலும் மிஞ்சி ஒரு 2 பக்கம் 3 பக்கத்துக்கு மேலே தாண்டாது. அதனால் இது முடிக்கிறதுக்கு ஒரு 8 to 10 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோரிங் ஏரியாவும் கூட. அப்புறம் முக்கியமாக நம்ம எல்லோரும் தப்பு பண்ணுற ஏரியா வந்து என்னென்னா, எந்த இடத்துல யுவர்ஸ் சின்சியர்லி போடணும், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடணும், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி போடணுன்றதும் தெரியாது. வந்து நமக்கு வந்து ரிசீவரோட நேம் தெரிஞ்சால் நம்ம அங்கே வந்து யுவர் சின்சியர்லி போடணும். சப்போஸ் நமக்கு ரிசீவரோட நேம் தெரியலாம், யுவர்ஸ் ட்ரூலி அது போல் போடணும். நம்மளோட ஹையர் அஃபிஷியல் சுப்பீரியர் ஆஃபீஸ்க்கு லெட்டர் எழுதுனா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அது போல் எழுதணும். அப்புறம் வந்து 10 பேசிக் ரூல்ஸ் ஃபார் லெட்டர் ரைட்டிங்கில் இருக்கும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதணும். ஹெட்டிங் எங்கே எழுதணும், ரைட் சைடு கார்னரில் எழுதணும். ரைட் சைடு என்னென்ன எழுதணும், ஃபஸ்ட்டு எழுந்து பிளேஸ் எழுதணும், செகண்ட் வந்து டேட் எழுதணும். இது நிறையா பேர் பண்ணுற தப்பு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு டேட் எழுதுறது, செகண்டு பிளேஸ் எழுதுவாங்க. அதுபோல் பஞ்சுவேஷன் மார்க்கும் ஃபஸ்ட்டு கரெக்டாக பிளேஸுக்கு பக்கத்தில் கம்மா வரணும், டேட்டுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வரணும். அப்புறம் சென்டர் அட்ரஸு, அதான் ஃப்ரம் அட்ரஸு, ரிசீவர் அட்ரஸு, டூ அட்ரஸு, அப்புறம் க்ரீட்டிங்ஸ் ஆஃப் சல்யூட்டேஷன் வந்து சார், டியர் சார், ரெஸ்பெக்டட் சார், அது பொருளாம் போடணும். இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஆர் மேடம்னே போட்டுக்கலாம். அப்படி பெரிய ஆர்கனைசேஷன் அது போல் ஏதாச்சும் லெட்டர் எழுதுகிற போல் இருந்தால் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்ன்னு அதுக்கு ஹெட்டை போல் இருப்பாங்க. அதனால் டியர் ஜென்டில்மென்ஸ் அது போல் போட்டு முடிச்சுக்கணும். அப்புறம் சப்ஜெக்ட் என்னென்னு எழுதணும், ரெஃபரன்ஸ் எழுதணும். சப்ஜெக்ட்னா என்ன இதை பற்றி லெட்டர் எழுத போகணும் ஒரு லைனில் எழுதணும். அப்புறம் ரெஃபரன்ஸ் என்னென்னா, சப்போஸ் நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம் அதுனா அந்த அதோட ரெஃபரன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும். என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, என்றைக்கு வந்துச்சு, அது போல் டீட்டெயில்ஸ் ஆகட்டும். அப்புறம் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் தான் ரொம்ப முக்கியம். பாடி ஆஃப் த லெட்டர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்றது அங்கே தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு 3 இல்லை 4 பேராகிராஃபாக எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்றது எழுதணும். அதுக்கப்புறம் அதோட செகண்ட் பேராவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தேர்டு பேராவில் உங்களுக்கு நமக்கு என்னென்ன வேணும், என்னென்ன எதிர்பார்க்குறோம், என்னென்ன சேஞ்சஸ் வேணுன்றதை அதை பற்றி எழுதணும். அதுக்கப்புறமேட்டா
கிராமர்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணுவாங்க. அப்புறம் பஞ்சுவேஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு லீவ் டேக்கிங் நோட் ஒன்றும் இல்லை, கடைசியில் எழுதி முடிச்சுட்டு தேங்கிங் யூ போடுவோம்ல, அதை லீவ் டேக்கிங் நோட்டு. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி நோட், சப்ளிமெண்ட் யுவர்ஸ் ட்ரூலி ஃபெய்த்ஃபுல்லி சின்சியர்லி அதெல்லாம் போடலாம், அதை காம்ப்ளிமெண்ட்ரி நோட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சூப்பர் ஸ்கிரிப்ஷன்ஸ் அட்ரஸ் வந்து என்வலப் எழுதணும், ரிசீவரோட அட்ரஸ் எழுது லெட்டரை கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் 10 பேசிக் ரூல்ஸ். இது வந்து அஃபிஷியல் லெட்டர், எல்லா அஃபிஷியல் லெட்டருமே எழுதணும். மார்க் அலோகேஷனும் இதை பொறுத்து தான் இருக்கும். இந்த 10 ஹெட்டிங்க்கும் அப்படியே வச்சுக்கோங்க. 10 ஹெட்டிங்கும் 10க்கும் ஒரு மார்க்னு வச்சா கூட 10 மார்க் ஆயிரும். 10 மார்க் ஆயிரும். நம்ம கண்டென்ட்டுக்கு ஒரு 5 மார்க் வச்சுப்பாங்க. அப்புறம் ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு 2 மார்க் இருக்கும். இது போல் தான் மார்க் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலே நமக்கு 10 மார்க் கிடைச்சிட்டு போல் ஆயிரும். ஆனால் இந்த 10 ரூல்ஸும் நீங்கள் எழுதி பார்க்க தான் வரும். அங்கே போய் திடீர்னு எழுதுனா வராது. அதுக்காக மட்டும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெட்டர் இது அந்த மார்க்கில் இல்லை எங்கே எது வரணுன்றதை கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட் கார்னரில் டேட் அண்ட் டைம் வரணும். அப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் ட்ரூ அட்ரஸ் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் வரணும். அப்புறம் கிரீட்டிங்ஸ் ஆர் சால்யூட்டேஷன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு, பாடி ஆஃப் த லெட்டர், அப்புறம் பேராகிராஃபாக எழுதணும். பேராகிராஃபாக எழுதணும். ஒரே சிங்கிள் பேராகிராஃபாக எழுதாமல் ஒரு 3-4 பேராகிராஃபாக எழுதணும். அப்புறம் லீவ் டேக்கிங் நோட்டு, சப்ஸ்கிரிப்ஷன், சூப்பர்ஸ்கிரிப்ஷன்ஸு அதெல்லாம் வேணும். பஞ்சுவேஷன்லாம் மெயிட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நமக்கு இப்போ லெட்டர் எழுதுறதுல முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கரெக்டாக இருந்தாலே 50% ஒர்க் ஓவர் ஆன போல். ஏன்னா உள்ளே எல்லோரும் அதே போல் ஒரே கதை தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் தான் முக்கியம். அது போல் முக்கியமாக வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லெட்டர் அட்ரஸை ஐவின்னு ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் போட்டு ஆரம்பிக்கிற போல் எழுதணும். இங்கே வந்து என்ன சொல்லுங்கன்னா, கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒரு முனிசிபல் கமிஷனர் இல்லை ஒரு போலீஸ் சூப்பர்டென்ட் அது போல் கம்பெனி எழுதுனா எப்படி ஆரம்பிக்கணும்னா, ரெஸ்பெக்டட் சார் ஆர் சார் போட்டுட்டு வித் டியூ ரெஸ்பெக்ட் ஐ வுட் லைக் டு ட்ரா யுவர் கைண்ட் அட்டென்ஷன் டுவோர்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எழுதிட்டு வேணும். ப்ராப்ளம் போட்டு நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் வரணும். அப்புறம் கடைசியில் சீக்கிரமாக உங்களுக்கு தேவையானது ஆக்ஷனை சீக்கிரமாக எடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது. அதுதான் முக்கியமாக வந்து 3-4 பேராவாக பிரித்து எழுதணும். ஒரே பேராவாக எழுதணும். பார்க்கவும் போகிற வரைக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். இது வந்து இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட் லெட்டர் இண்டிவிஜுவலாக எழுதுறது. கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ஒரு சொசைட்டியாக எழுதுகிறப்ப எழுதுனா ஆன் பிஹாஃப் ஆஃப் த ரெசிடென்ட் ஆஃப் திஸ் ஏரியா பர்டிகுலர் ஏரியா வித் டியூ ரெஸ்பெக்ட் ஐ வுட் லைக் டு பிரிங் இட் யுவர் கைண்ட் நோட்டீஸ் அபவுட் தி ப்ராப்ளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கதை நம்ம என்னென்ன ப்ராப்ளம், நமக்கு என்னென்ன சொல்யூஷன் தேவை அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். அப்புறமேட்டா எண்டிங்கு ப்ராப்பராக இருக்கணும். வி கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டேக் அன் இமீடியட் அண்ட் அன் எஃபெக்டிவ் ஸ்டெப் டு சால்வ் த ப்ராப்ளம் இது போல் முடிக்கலாம். ஆர் வி ஹோப் யூ டு டேக் அன் இமீடியட் அண்ட் அன் எஃபெக்டிவ் ஸ்டெப் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் இது ஒரு மாதிரி முடிக்கலாம். இது கம்ப்ளைண்ட் லெட்டர். இதுக்கு பின்னாடிலாம் நம்ம மாடல் லெட்டர் ஒன்று கொடுக்குறேன், அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரிய புரியும். அடுத்து வந்து லெட்டர் டு எடிட்டர். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும், எண்டிங் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெஸ்பெக்டட் சார் போட்டு வெறும் சாரே போட்டுக்கலாம். த்ரூ த காலம் ஆஃப் யுவர் எஸ்டீம்டு நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு ட்ரா த ரீடர்ஸ் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் என்ன ப்ராப்ளமோ அதை பற்றி எழுத ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஐ ஹோப் மை லெட்டர் வுட் கெட் அன் எனாஃப் ஸ்பேஸ் இன் யுவர் டெய்லி நியூஸ் பேப்பர். இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எடிட்டர்கிட்ட நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற சொல்லி கேட்குற போல் எழுதுவாங்க. அது தப்பு. இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம அவரை வந்து நம்மளோட லெட்டர் ஆர் கண்டென்ட்டை வந்து அவர் நியூஸ் பேப்பரில் நல்லா ப்ளேஸ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுறதா தான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஜாப் அப்ளிகேஷன் லெட்டரில் என்ன பார்க்கணுன்னா, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை பார்க்கணும். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டை போய்ட்டு ஆஸ் மென்ஷன்ட் இன் த நியூஸ் பேப்பர் த ஹிந்து டேட்டட் ஆன் 10th December 2020 அட்வர்டைஸ்மெண்ட் 133. இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எந்த நியூஸ் பேப்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதையும் 2-3 பேராகவும் முடிச்சுக்கணும். அப்புறம் ஃபினிஷிங் ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு ரிவ்யூ மை ரெஸ்யூம் அண்ட் அக்செப்ட் மை அப்ளிகேஷன் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் எ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். இது போல் முடிச்சுக்கலாம். இது முதல்ல தான் இல்லை, இது ஒரு 4-5 ஃபார்மேட் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஜாப் அப்ளிகேஷனில் பார்ப்போம். ஐ வுட் லைக் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அட் யுவர் கம்பெனி. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர் அட் யுவர் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட். ப்ளீஸ் கன்சிடர் திஸ் லெட்டர் ஆஸ் மை அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அட்மின். இது போல் நிறையா இருக்குது, இதெல்லாம் பிடிஎஃபாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜாப் அப்ளிகேஷன் மாடல் லெட்டரில் ஜாப் அப்ளிகேஷன் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எழுதணும்.
பிளேஸ் அண்ட் டேட் எழுதணும். பிளேஸ் போட்டோம், பிளேஸ் பக்கத்தில் கமா போடணும், அப்புறம் டேட்டு போடணும். அதோட அங்கே முடியுது, அதனால் ஃபுல் ஸ்டாப்பு. இந்த பஞ்சுவேஷனில் ரொம்ப முக்கியம், இதுக்கு மார்க் அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும், அப்புறம் டு அட்ரஸ் எழுதணும். ஃப்ரம் அட்ரஸ் வந்து அங்கே கொடுக்குற அட்ரஸ் ஆகிரும், மோஸ்ட்லி XXYY அது போல் தான் கொடுத்துருப்பாங்க. தமிழில் எழுதுகிறவங்களா இருந்தால் XXYY போடாமல் ன்னு போட்டு எழுதணும். அப்புறம் பிரின்சிபல் சப்ஜெக்ட் எழுதிக்கணும். சப்ஜெக்ட்டு அப்புறம் ரெஃபரன்ஸ் போட்டு எங்கே இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரை பற்றி எந்த பேப்பரில் பார்த்தீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை போடணும் ரெஃபரன்ஸுக்கு. அப்புறம் கண்டென்ட் எழுதிக்கணும். கண்டென்ட் ஒரு 3-4 பேராக எழுதுகிற போல் எழுதணும். அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டு என்னென்ன ஃபோட்டோ காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணுறீங்கன்ற மென்ஷன் பண்ணணும். அப்புறம் லீவ் டேக்கிங் நோட்டு, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அட்ரஸும் அந்த நூலில் முடிச்சிட வேண்டியதான். மற்ற டாபிக் பண்ணுறப்போ இது ஏன் ஈஸி மார்க்ஸ் குறைங்கிறன்னு நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நிறைய பக்கம் எழுதுகிற போல வராது. மேக்ஸிமம் ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்கு மேலே எழுத முடியாது. அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் டு எடிட்டருக்கு வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும். உங்கள் ஏரியாவில் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா ஆகிடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பற்றி லெட்டர் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ் அண்ட் டேட் எழுதணும் ரைட் சைடு கார்னரில். அப்புறம் ஃப்ரம் டு லெஃப்ட்டில். அப்புறம் சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லைனில் முடிக்கிற போல் இருக்கும். 2 லைன் 3 லைன்லாம் எழுதணும், ஒரு மாதிரி ஆயிரும். இது வந்து சப்ஜெக்ட் ப்ராப்ளம் காஸ்ட் பை த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கு வந்து ஃபார்மெட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபார்மெட் வந்து எப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. முதல்ல through the column of your esteemed newspaper, with the due respect, I would like to draw the attention of readers and government towards போட்டு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம் பற்றி எழுதிக்க வேண்டியதான். அப்புறம் செகண்ட் பேரில் வந்து அந்த என்ன ப்ராப்ளமோ அதை பற்றி டீட்டெயிலாக எழுதணும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எழுதணும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை டிமாண்ட் பண்ணணும். இப்போ வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணணும், அதனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க, அது போல் சொல்லலாம். அப்புறமேட்டா கடைசியில் என் பண்ணணும். அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற போல் என் பண்ணணும். இங்கே பாருங்கள், therefore I request you to give the issue full coverage in your esteemed newspaper so that the government take stern steps against this criminal activities. இப்போ வந்து லெட்டர் டு எடிட்டர்னாலே இந்த ஃபஸ்ட்டும் ஸ்டார்டிங்கும் வந்து எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே லெட்டர் தான் வரும். நடுவில் மட்டும் பேஸ்ட் ஆன் த டாபிக் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்கிங்க அந்த அட்ரஸ் வந்ததுனால இப்போ இது போல் முடிச்சிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து நம்ம ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் டு எடிட்டரும் பார்த்தோம். மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி பார்ப்போம். இதோட PDF வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த PDF உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.